ஜாக் எவிக்ஷன் முந்தின நாள் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். உங்களில் நிறைய பேர் இது பார்க்கல. அது முத்துக்குமரன் இன்டர்வியூவில் அவர் ஒரு படத்தில் நடித்தா, அந்த படத்தில் யார் யாருக்கு என்னென்ன கேரக்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாக்காப்பா கேட்டிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சு உங்களுக்காக நைட் முழிச்சிருந்து அந்த வீடியோ போட்டேன். பட் அது யாருமே பார்க்கல. நைட் போட்டனால நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜாக் எவிக்ஷன் நியூஸ் வந்ததில் அந்த வீடியோ அப்படியே போயிடுச்சு. ஸோ முடிஞ்ச அந்த வீடியோவை போய் பாருங்கள். இல்லைனா அதில் வந்து டீட்டெயில்டாக போட்டிருந்தேன். அதில் ஜஸ்ட்டு ஷார்ட்டாக சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா கேரக்டரில் யார் நடிக்கணும் அப்படின்னு கேட்டோடனே ரவி சார் நடிக்கணும் அப்படிம்பாரு. அம்மா கேரக்டரில் யாருனோடனே பவித்ரா, அதான் புலம்பிகிட்டே இருக்கும் அதனால் பவித்ரா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஜாக் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. உடனே ஆயா கேரக்டர் இருக்கா, அப்போ அதுக்கு ஜாக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வேணும்னே சிரிப்பார். ஏன்னா அதுக்கு முந்தின இன்டர்வியூவில் யாரோ ஒருத்தவங்க அம்மா கேரக்டருக்கு ஜாக்குன்னு சொல்லியிருப்பாங்க, ரயான்னு நினைக்கிறேன். அதனால வேணும்னு அப்படி கிண்டல் அடிப்பார். அதுக்கப்புறமா உங்கள் அண்ணன் கேரக்டர் யாருனோடனே அது எப்போயுமே தீபகண்ணன் தான் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் பக்கத்து வீட்டு பொண்ணு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி அப்படின்னு கேட்டோடனே, கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரினா பிரேக்கப் ஆகிடணும் கண்டிப்பாக, அப்படின்னா அது சௌந்தர்யா அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பார். சிரிச்சுட்டு அப்போ ரயானுக்கு என்ன கேரக்டர் கொடுப்பீங்கன்னொடனே, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு பாய் ஃப்ரெண்டு தான் ரயான் அப்படிம்பாரு. அதுக்கு அடுத்ததாக என்னென்னா, உங்களுக்கு வில்லன் யார் அப்படின்னு கேட்பாங்க. வில்லனோடனே சத்யா. ஆனால் சத்யா நிஜ வாழ்க்கையில் வில்லன் கிடையாது, பட் படத்துக்கு வில்லனுக்கு அவன் செட் ஆவா அப்படிம்பாரு. வில்லி யாருன்னொடனே மஞ்சரி அப்படின்ட்டு சும்மா நக்கலாக சிரிப்பார். மஞ்சரி வந்து 2 அடி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து வந்துட்டு டேரக்டர் யார் அப்படின்னு கேட்குறாரு. டேரக்டர் மட்டும் எனக்கு 2 வேணும். ஒன்று நம்ம ரஞ்சித் அண்ணன், அவர் ஒரு டேரக்டர், அதுக்கப்புறம் விஷால் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல தெரியுது முத்துவோட குணம் எப்படின்னு. ஒரு பெரிய டேரக்டர் இருக்கார், ஸோ அவர் அக்னாலேஜ் பண்ணுவோம், வயசில் மூத்தவர்னு ரஞ்சித் அண்ணனையும் சொல்கிறாரு. அட் த சேம் டைம் ஒரு ஆஸ்பைரிங் டேரக்டர் விஷால் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஷாலே அதில் சேர்த்து சொல்கிறாரு. இந்த ரீசனுக்காக தான் முத்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அருணுக்கு ஒரு கேரக்டர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவரே சொல்கிறார். கடைசி படம் பூரா எனக்கு எதிர்த்தாப்பில் சண்டை போட்டுகிட்டே இருக்கணும், பட் கடைசி நேரத்தில் வந்து எனக்கு ஒரு கை கொடுத்து உதவுற ஒரு ஃப்ரெண்டாக அருண் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அருணுக்கு ஹெல்பிங் மென்டாலிட்டி இருக்குங்கிறதுனால அப்படி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அமெரிக்கா மாப்பிள்ளை யார் அப்படின்னு கேட்டோடனே, அது ஜெஃப்ரி தான், கரெக்டாக ரேப்பர் மாதிரி வந்து சூப்பராக பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவார். அப்புறமா தர்ஷாவுக்கு என்ன கேரக்டர் அப்படின்னோடனே, தர்ஷா வந்து அந்த படத்துலேயே ஒரு ஹீரோயினாக நடிக்குது அப்படின்னு. படத்தில் ஒரு ஹீரோயின், அதாவது படத்தில் உள்ள ஹீரோயின் கிடையாது, அந்த படத்தில் அவங்க ஹீரோயின் ரோல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்புறமா வர்ஷினி யாருன்னொடனே ஜிம் ட்ரெயினர், அது அவங்களோட நிஜ வாழ்க்கையிலேயே அவங்க ஜிம் ட்ரெயினர் தான். ஸோ அதை சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அன்ஷிதா அப்படின்னு கேட்குறாரு. அன்ஷிதான்னு கேட்டோடனே, அன்ஷிதா ஒரு தமிழ் டீச்சர், அன்ஷிதாவோட தமிழ் நல்லா இருக்கும்ல, ஸோ தமிழ் டீச்சர் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து சுனிதா யாருன்னு கேட்டவுடனே ஸ்டண்ட் மாஸ்டர் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் டப்புன்னு சொல்கிறாரு, எதுக்குமே டைமே எடுக்கல திங்க் பண்ணுறதுக்கு. ஒருத்தரையாக கேட்க அடுத்தடுத்து சொல்லிகிட்டே இருக்காரு. தர்ஷிகா அப்படின்னு சொன்னோடனே, தர்ஷிகா ஒரு நல்ல தோழி அப்படிங்கிறாரு. நான் நிறைய வாட்டி நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். தர்ஷிகா வந்து எப்பயுமே தர்ஷிகா மேலே முத்துக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. இன்றைக்கி கூட தர்ஷிகா அதை வெளியே போய் நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கும்போது அவங்க அதை பெருசாக ரியலைஸ் பண்ணல. ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது முத்து எல்லாத்துக்கும் விளம்பி கொடுத்துட்ருப்பாரு, சர்வ் பண்ணிகிட்ருப்பாரு. அப்போ வந்து தர்ஷிகா, டே நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. தர்ஷிகாவும் மஞ்சரி மட்டும் தான் அதை கேட்பாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து சாச்சனாக்கு என்ன இதுன்னொடனே, சாச்சனா ஒரு சின்ன வில்லி, ஜூனியர் வில்லி அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பார். சாச்சனாக்கு ரோல் கண்டிப்பாக கொடுக்கணுமா அப்படி கேட்டுட்டு, சரி ஒரு ஜூனியர் வில்லி ரோல் கொடுத்துடலாம் அப்படிம்பாரு. அடுத்ததாக ரியாக்கு என்ன கேரக்டர் அப்படின்னு கேட்பாங்க. ரியாவுக்கு வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டர், ஒரு செய்தியாளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்புறமா ஆனந்தினோடனே கொஞ்ச நேரம் ஆனந்திக்கு மட்டும்தான் கொஞ்சம் திங்க் பண்ணுவார். திங்க் பண்ணோடனே மொட்டை மாடியில் துணி காய போடுற பொண்ணு அப்படி தான் கொடுத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு மாக்காப்பா கேட்பார். உடனே முத்துக்குமாரன் சொல்லுவார், வெயிட்டான கேரக்டருங்க, மொட்டை மாடியில் துணி காய போடுற பொண்ணெல்லாம் கிடையாது, அன்ஷிதாவோட காலேஜ் பிரின்சிபலாக வச்சுக்கலாம், அன்ஷிதா டீச்சராக ஒர்க் பண்ணுறதுல காலேஜ் பிரின்சிபலாக வச்சுக்கலாம், ஏன்னா அன்ஷிதா வடக்கணும்னா ஒரு வெயிட்டான ஆள் வேணும்ல அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து சிவானோடனே, சிவானி வந்து ஒரு ஹீரோ. இந்த இடத்துல பாருங்கள், சிவாவுக்கு வந்து ஒரு நடிகன் ஆகணுங்கிறது ரொம்ப பெரிய ஆசை. அது அவரோட எவிக்ஷன் அப்போ முத்துக்குமரன் சொல்லியிருப்பார். ஸோ இந்த இடத்துல சிவா வந்து அந்த படத்தில் ஒரு ஹீரோவாக பண்ணுறாரு. தர்ஷா ஹீரோயின், சிவா ஹீரோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா அர்ணவ்னு கேட்டவுடனே, அர்ணவ் வந்து ஜிம்மோட ஓனர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ரஞ்சித்னோடனே, ரஞ்சித்துக்கு ஒரு கேமியோ ரோல்னால் சௌந்தர்யாவோட அப்பாவாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து ராணவ் என்னன்னொடனே, ராணவ் தான் ட்விஸ்டர். அது நல்ல விதமாக எடுத்துக்கலாம், தப்பான விதமாக எடுத்துக்கலாம், ராணவ் தான் அதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் பண்ணுறவன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ப்ரொடியூசர் யார் உங்கள் படத்துக்கு அப்படின்னு மாக்காப்பா கேட்குறாரு. கேட்டோடனே பிபி தான், பிக் பாஸ் தான், வேறு யார் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ படத்தோட பேர் அப்படின்னோடனே பிபி 8 பார்த்து கையை தட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ முத்துக்குமரன் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, எனக்கு என்எஸ்கே மாதிரி விவேக் சார் மாதிரி ஒரு பெரிய கலைஞர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. முத்துக்குமரனோட ஆசை நிறைவேற மனசார நான் வாழ்த்துறேன்.
நீங்களும் வாழ்த்துங்க. நல்லா வரட்டும். நல்லா உழைச்சி முன்னேறணும்னு நினைக்கிற ஒரு பையன் லைஃப்பில் நல்ல பெரிய ஆளாக வரணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுடைய கமெண்ட்ஸ்